பூண்டி ஸ்ரீ பொன்னிநாதர் ஜினாலய வரலாறு. பொன்னிநாதர் பெருமையை யாவரும் அறிய வேண்டுமென்று அவசியமானால் அதனை சுருக்கமாக கூறுகின்றோம். ஆதிகாலத்திலே மேற்கூறிய பூண்டியைச் சூழ்ந்த வானளாவி வளர்ந்தோங்கிய வனத்திலே கோங்கு, மந்தாரை, பாரிஜாதம், ஜன்பகம், அசோகங்களும், வாழை, கழுகு, பலா, தென்னை, மாதுளைகளும், மல்லிகை, முல்லை, சாமந்திகளும் எங்கும் நிறைந்து எழில்பெற விளங்கின. அதில் யானை, வரிப்புலி, கரடி, புள்ளிமான் முதலிய மிருகங்கள் மிகுதியாக சஞ்சரிக்கும். அந்த காட்டில் வாசம் செய்து வந்த இரும்பன், பூண்டன் என்ற வேடர்கள் இணை பிரியாது வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அவர்கள் பாதுகாப்பின் பொருட்டும் வேட்டையின் பொருட்டும் அம்பு தொடுத்து வில்லோடு பார்க்குச்சையும் கையில் கொண்டவராய் காட்டில் உலாவுவர். அவர்கள் ஒரு நாள் ஒரு புற்றின் மீது படர்ந்திருந்த வள்ளி கொடியினைக் கண்டு கிழங்கு எடுப்பதற்காக தம் கையிலிருந்த பார்க்குச்சி என்னும் ஆயுதத்தை கொண்டு குத்தினர். உடனே அங்கு பால் பெருகி ஓடியதைக் கண்டு திடுக்கிட்டு நடுங்கினர். பிறகு உண்மையை உணர்ந்து அப்புற்றிடம் விளங்கும் பெருமானுக்கு தழைகளை கொண்டு நெல்லமைத்து தேனுடன் கலந்த தினைமா, இனிய கனிகள், கிழங்கு வகைகள் முதலியவற்றை கொணர்ந்து ஸ்ரீ ஆதிபகவான் முன் வைத்து அன்போடு துதித்து வணங்கினர். இப்படி பல நாள் செய்து வருகையில் அந்த காட்டிலே சமயநாத முனிவர் என்பவர் இரு கண்களையும் மூடி யோகம் செய்து கொண்டு இருப்பதை ஒரு நாள் காண நேர்ந்தது. அவர்கள் அவரை பயபக்தியோடு பணிந்தனர். அம்முனிவரை பார்த்து அவ்வேடுவர், தவசி சிரேஷ்டரே, தாங்களை காணும் தோறும் நாங்கள் புற்றினிடம் கண்டு வணங்கி வரும் ஆண்டவனைப் போல விளங்குகின்றீர்கள் என்று கூறினார்கள். அதை கேட்ட மாதவர் ஆச்சரியத்துடன், கண்ட அந்த திரிலோகநாதனை காட்டுங்கள், பார்க்கலாம் என நியாயமாக கேட்டுக்கொண்டார். அவர்களும் அதற்கிணங்கிய அம்முனிவரை அழைத்து கொண்டு போய் காட்டி அப்பெருமாள் முன்பு அவ்வேடர்கள் கைகுவித்து வணங்கி நின்றனர். முனிவர் கண்டு பேரானந்தம் கொண்டவராய் மிக்க பக்தியோடு மும்முறையும் வலம் வந்தார். பெருமானுக்கு திருக்கோயில் அமைத்து பின்பே யான் உணவு கொள்வேன் என்று விரதமும் பூண்டார். அப்பெருமாள் புற்றினிடம் இருப்பதன் காரணத்தை ஞானக்கண்ணால் அறிந்தார். ஆதி காலத்திலே ஏற்பட்டிருந்த ஆலயம் அழிவுற்ற போது ஆதி தீர்த்தங்கரரின் உருவச்சிலையை பூமியில் புதைத்து அதை புற்று மூடியது. அதன் மீது வள்ளி கொடி படர்ந்து இருக்க கிழங்கிற்காக வேடுவர் தோண்டிய போது பார்க்குச்சு பெருமாள் மார்பில் தாக்கியதால் பால் பெருகிற்று. அதனை சோதித்து அவர்கள் காண நேர்ந்த காரணத்தை உணர்ந்து பிறகு எவ்விதம் ஆலயம் ஏற்படுத்துவது என்பதையும் ஞானத்தால் அறியலானார். அந்த காலத்திலே படவேடு நாட்டை அரசாண்டு வந்த நந்திராஜன் மகனை பேய்பிடித்து 12 வருட காலம் எத்தகைய மணிமந்திர ஔஷத வாதிகளாலும் நீங்காமல் அலங்கோலப்படுத்தி வருவதை நோக்கி அரசன் அவமானப்பட்டு மகளை விலங்கிட்டு சிறைப்படுத்தி வைத்து, எந்திர மந்திரவாதியாவது பேயை நீக்கினால் என் ராஜ்யத்தில் பாதி அளிப்பதோடு அப்பெண்ணையும் அவனுக்கு மனம் செய்து வைக்கிறேன் என்று பறைசாற்றி இருந்தான். இதனை அம்முனிவர் அறிந்து கொண்டு அவ்விரு வேடர்களையும் அருகில் அழைத்து அதனை அவர்களுக்கு கூறி, நீங்கள் இருவரும் அரசனிடம் விரைந்து சென்று கண்டு அப்பேய் போக்குவதாக தைரியமாகச் சொல்லுங்கள். பிறகு அந்த நேரத்திலே பேய் அந்த பெண்ணை நீங்கி இங்கு எம்மை வந்து சாரும். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் என்று சொல்லி அவ்வேடர்களை அனுப்பி வைத்தனர்.
அவ்வேடர்களும் சென்று நந்தி அரசனைக் கண்டு தங்கள் அப்பேயை ஓட்டுவதாக கூறினார்கள். முனிவர் சொன்னது போல் சொல்லிய அந்த நேரத்திலேயே பேயும் நீங்கி கீழ்திசை நோக்கி கிடுகிடுவென்று மாமுனிவிருக்கும் வனம் வந்து நடுக்கத்தோடு ஜனமுனிவனை பணிந்து வணங்கி நின்று எனக்கென்ன கதியென்று கேட்க முனிவர் அதனை ஆசீர்வதித்து இங்கு காவலாயிருப்பாய் என்று கட்டளையிட்டார். பேய் நீங்கி பெண்ணும் அங்கு கால் விலங்கு நீங்க பெற்று உயர்ந்த ஆடையணிந்து கமண்டல நதியில் நீராடிய பின் தொடர்ந்திட பூவும் பொற்பாத்திரமும் அட்சதையுடனே அர்க்கிய பாத்திரமும் அந்த நேரத்திலே எடுத்துக்கொண்டு ஆதி சீக்கிரமாக மிக அன்போடு அருகதேவனை நாவினால் சோதித்தரித்து துதிகொண்டு வழி நடந்தான். அதைக் கண்டு அரசனும் தேவியும் மந்திரியும் பிரதானிகளும் சூழ சேனையோடு அவன் பிள்ளை சென்றார்கள். முன் சென்ற கன்னிகை முனிவரைக் கண்டு மும்முறை வலம் வந்து அம்முனிவர் பக்கத்திலேயே உள்ள பரமானம் ஆதினாருக்கு அஷ்டவிதானம் அர்ச்சனைகள் அன்புடன் செய்து அவரடியை வணங்கி நின்றான்.